அதுக்கப்புறம் நம்ம ஜிவிஎம் அவரோட பாட்டி அவருக்கு போட்டு ஓட விட்டாருங்க. அதெல்லாம் காமெடியா இருக்கும்னு நினைச்சாங்களான்னு தெரியல. ஜோக் ஜோக் இல்லையா? இப்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, படத்தோட டைரக்டர் பிரேம் அவர் வந்து என்ன வேலை பார்த்திருக்காருன்னா, டிடி ரிட்டர்ன்ஸ் அவர் சூப்பரா எழுதுறதுனால இந்த படத்துல அவர் ஓபி அடிச்சிருக்காருன்றது நல்லா தெரியுது. என்னன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒர்க் ஆயிடுச்சு, பேசிங்கா கரெக்டா போயிட்டு இருக்கு. இங்க இருந்து அங்க, அங்க இருந்து அங்க, அப்படியே அங்கிருந்து ஒரு ரூட்டை பிடிச்சி போவாங்க அப்படின்னு பார்த்தா அந்த ரூட்டை பிடிச்சி போல. செகண்ட் ஹாஃப்ல ஃபுல்லா ஒரே இடத்துல சுத்த விட்டானுங்க. ஐயோ மீண்டும் மீண்டுமா? படம் ஃபுல்லா ஒர்க் ஆக வேண்டியது காமெடி. ஆர்ஆர் காமெடியில ஆர்ஆரா இருக்காது, காமெடியாச்சும் இருக்கணும் இல்ல, அதுவும் இல்ல. அதுதான் இந்த படத்தோட பிரச்சனை. படத்துல அதே மாதிரி மியூசிக் அதுவும் பெருசா இல்ல. ஆஃப்ரோட பிஜிஎம்ஸா இருக்கட்டும், அந்த இதுவெல்லாம் எதுவுமே பெருசா ஒர்க் ஆகல. அந்த பழைய பேய் பிஜிஎம் ஒன்று இருக்கும், அதையே சுத்தி பேய் வரும்போதெல்லாம் அப்படின்னு போட்டு விட்டு சாவடிச்சிட்டாங்க. நண்பர்களே, அசையாத மரம் ஒன்று உயிர்ந்தது கீழே. இது பேய் படம் தான்டா அப்படின்னு நம்ம உட்காந்து பார்த்துட்டே இருக்கும்போது இது வந்து ஒரு மாதிரி த்ரில்லர் படமா மாத்துறாங்க. முக்கால்வாசி படம் போய்கிட்டு இருக்கும்போது சரி இப்பயாச்சும் முடிப்பானுங்க அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணும்போது இல்ல நாங்க முடிக்க மாட்டேன், இப்ப திருப்பி வருது பாரு பேயின்னு தியேட்டர்ல இந்த செல்வராகவோட திருப்பி படத்துக்குள்ள அனுப்பி என்னென்னவோ பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. இந்த படத்துல கதையெல்லாம் யாவும் ஒர்க் ஆகலன்னு கேட்டீங்கன்னா அதான் காரணம். டைரக்டர் கரெக்டா அந்த ஸ்கிரீன் பிளேவையும் கதையையும் எழுதவில்லை. செகண்ட் ஹாஃப்ல ரொம்ப லேக் இருக்கு, அதுதான் பிரச்சனை.